இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 7/3/2026 இன்றைய நாள் சனிக்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 23ஆம் நாள். சதுர்த்தி மாலை 8:17 வரை, பின்பு பஞ்சமி திதி. சித்திரை நட்சத்திரம் மாலை 12:10 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம் கொண்ட இந்த நாள் விஷ்ணுவுடைய வாகனமான கருடனை வானில் பார்ப்பதனாலே கவலைகள் நீக்கக்கூடிய நாளாக அமையும். அதனால இன்னைக்கு கருட தரிசனம், பக்ஷிராஜனின் தரிசனம் சொல்லுவோம். அப்படி ரொம்ப நல்லது. இன்னைக்கு நாளை சனிக்கிழமை பெருமாளை நினைச்சிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும். காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம். சனிக்கிழமை ராகுகாலம் 9:10, யமகண்டம் 1:30, குளிகை நேரம் 6:07. சூரியனின் இருப்பு நாழிகை கும்ப லக்னத்திலே 1 நாழிகை 16 வினாழி இருப்பார். 6:26க்கு இன்னைக்கு சூரியன் உதயமாவார். இந்த சுவாதி நட்சத்திரம் என்கிற துலா ராசியிலிருந்து சந்திர பகவான் இருப்பதனாலே பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி என்கிற ரேவதி மீன ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுங்க, நல்லதே நடக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பாலவம் அப்படிங்கிற புலி அப்படிங்கிற கரணம், இந்த பாலவ கரணத்துல பிரயாணங்கள் செய்வது ரொம்ப நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் செய்வது நல்லது. மங்களகரமான காரியங்கள் செய்தால் நல்ல வளர்ச்சியை பெறலாம் அப்படின்னு இருக்கு. சதுர்த்தி கடனை அடைப்பது ரொம்ப நல்லது. கடனை அடைச்சிங்கன்னா கடன் அடைஞ்சிரும். அதனால சனிக்கிழமையும் சதுர்த்தியும் சேர்ந்த இந்த நாள்ல கடன் அடைப்பதை பற்றின எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்கிறார். சரராசிக்குள்ளார் அமர்கிறார். காற்று ராசியில் அமர்கிறார். சுவாதி நட்சத்திரம். அதனால இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள், இங்க ஓடி அங்க ஓடி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு அது 10 காரியமா மாறி அப்படியே அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. அதுலயும் முக்கியமாக நீங்க செய்யற காரியத்துக்கு எதுக்கு அலையிறோன்னு முதல்ல புரியாம அலைஞ்சிருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. அலையத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க. இந்த முயற்சிகளை கரெக்டாக மெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அலையத்துக்கான அர்த்தம் உண்டாகும். இல்லைன்னா வீண் அலைச்சல்கள் சோர்வை கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். வாழ்க வளத்துடன்.